டேனோட டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ். எனக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணுன்னு ஒரு வெறியோட படத்தை போய் பார்த்தேன். படம் பார்த்தா ரெகுலரான பிரிடேட்டரில் இல்லாமல் இந்த கதை டோட்டலாக வேறையாக இருந்தது. நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பிரிடேட்டர் வேற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு பிரிடேட்டரை எப்படி கொலை பண்ண போகுதுன்றது தான் பிளாட்டாக இருக்கும்னு யோசிச்சுட்டு தான் போனேன். அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் அவங்க ட்ரெய்லரில் லாக் பண்ணியிருந்தேன். ஆனால் தேட்டரில் படமாக பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைசிங், ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப அற்புதமான ரொம்ப கரெக்டான ஒரு கதையை படத்தில் சொன்னாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. கதையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே வந்து பிரிடேட்டரோடைய உலகத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு ஜந்து எப்படி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேலே அந்த செயினில் வந்து மிகப்பெரிய இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரிடேட்டர் உயிரினம் இருக்குது. அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம எப்படி இங்கே இடத்துல ஹியூமன்ஸ் தான் வந்து அந்த செயினில் நம்பர் 1 இடத்துல இருக்குமோ, அப்படி அவங்க உலகத்தில் அதுங்க இருக்குது.